ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த ப்ராஜெக்ட் அதாவது Cilik Robotik Sekolah Jenis Kebangsaan Tamil Malaysiaன்ற ப்ராஜெக்ட்டோட வந்துட்டு ஆ ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். ஆசிரியர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சா தான், நீங்களும் மூவ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இத பத்தின இன் அண்ட் அவுட் வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ப்ரோகிராம் வந்து ஞா ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்கு இந்த ப்ரோகிராம் வந்துட்டு மக்கள் நல சேவை கழகம் மூலமா செய்யப்படுதுன்னு பார்த்தோம்னாக்கா, வி லுக் அட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட்லாம் என்ன ப்ராப்ளம்? ஓகே. பேசிக்கலி நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஒரு சிறிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கணிப்பு இருக்குது. அதாவது ஆர்பிடி டீச்சர்ஸ் ஆர் ஃபேசிங் ப்ராப்ளம் இன் டீச்சிங் மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோகிராமிங். அதாவது ஆர்பிடி சப்ஜெக்ட்னும் போது பல பகுதி இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மெயின் காம்போனன்ட் சொன்னோம்னாக்கா மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோகிராமிங். ஸோ நம்ம வந்து சிலிபஸ் எடுத்து பார்த்தோம். அதாவது ஸ்டாண்டர்ட் 4, ஸ்டாண்டர்ட் 5, ஸ்டாண்டர்ட் 6 தமிழ் புத்தகத்தோட சிலிபஸ் எடுத்து பார்க்கும்போது, புக் டெக்ஸ்ட் எடுத்து பார்க்கும்போது, ஸ்டாண்டர்ட் 4லயே வந்துட்டு மாணவர்களுக்கான அந்த ப்ரோகிராமிங் நாலேஜ் வந்து நம்ம வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நார்மலி ஸ்டாண்டர்ட் 4 என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க நார்மலி ப்ரோகிராமிங், அந்த ஃப்ளோ சார்ட், சீடோ கோட் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே ஸ்டாண்டர்ட் 5ல வந்துட்டு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர், அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் 6 வந்துட்டு மினி ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ பட் என்னன்னாக்கா, இந்த விஷயங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறது வந்து ஆசிரியர்களோட கடமை. பட் எத்தனை ஆசிரியர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு முழுமையா இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா, அது கொஞ்சம் குறைவா தான் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம நம்ம நான் வந்துட்டு நம்ம எல்லா ஆசிரியர்களும் பொதுவா சொல்லல. சில ஆசிரியர்கள் வந்து இந்த விஷயங்கள் தெரியல. ஸோ நம்ம ஈவன் லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யும்போதும், சில பேப்பர்ஸ்லாம் படிக்கும்போதும், நிறைய பேப்பர்ஸ் வந்து அவங்க வெளியாக்கியிருக்காங்க. அது என்னன்னாக்கா, பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஆர்பிடி சப்ஜெக்ட் டீச் பண்றதுக்கு பொதுவாகவே வந்துட்டு அந்த நாலேஜ் குறைவா இருக்குன்றது ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. ஸோ இது 2 பேப்பர் நான் வச்சிருக்கேன். ஸோ நீங்க படிச்சு பார்க்கலாம். பேப்பர் ஈவன் நீங்க போயிட்டு கூட ரிசர்ச் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இன்டர்நெட்ல. வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ்னு. ஸோ அதனால இதை எப்படி சால்வ் பண்றது? ஓகே. எப்படி சால்வ் பண்றதா, நம்ம வந்து மக்கள் நல சேவை, நம்ம கலெக்ட் பண்றது இந்தியன்ஸ் கம்யூனிட்டியோட பணம். ஸோ இது வந்து இந்தியன் கம்யூனிட்டி, அதாவது இந்தியர்கள் தான் போய் சேரணும் அப்படின்னு பார்க்கும்போது, இது பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் பள்ளி, நம்மளோட ஃபோக்கஸ் தமிழ் பள்ளி தான். ஓகே. தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கு நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும், எங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த நாலேஜ் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஆசிரியர்களுக்கு இந்த நாலேஜ் கொண்டு போய் சேர்க்கும் போது, அந்த நாலேஜ் வந்துட்டு பல மாணவர்களுக்கு, பல ஜெனரேஷனுக்கு வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். அதான் எங்களோட மெயின் எய்ம். ஸோ இந்த எய்ம் படி பார்த்தா நம்மளோட டீம் என்ன பண்ணாக்கா, பேசிக்கலி வந்து நம்ம வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம வந்துட்டு வொகேஷனல் ட்ரெய்னர்ஸ் இன் எட்டெக் ஜிடின்னு சொல்லுவாங்க. ஐஎல்பி இருக்கு. அண்ட் தென் வி ஹேவ் எட்டெக், இதுல இருந்து வந்த ஆசிரியர்கள். ஸோ நம்மளாம் சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, ஓகே நம்ம வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை, இந்த ப்ராஜெக்டை, இந்த நாலேஜ் வந்துட்டு ஆசிரியர் கொண்டு போய் சேர்ப்போம். அதாவது தமிழ் பள்ளி ஆசிரியர் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வந்துட்டு இருந்தாலும் நம்ம வந்துட்டு மற்ற மற்ற இன்ஸ்டிடியூட்ஸ் லைக் பாலிடெக்னிக் டீச்சர்ஸ், காலேஜ் கம்யூனிட்டி டீச்சர்ஸ், தென் கேவி டீச்சர்ஸ், இவங்களையும் நம்ம வந்து இணைச்சுக்கிட்டோம். அதே சமயத்துல வந்து ஆசிரியர்கள் மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் பீப்புள் அவங்களையும் சேர்த்துக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு தான் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் பிரைவேட் காலேஜஸ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இவங்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு ஃபைனலி நம்ம என்ன செய்யும், சரி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் நம்ம கூட இருக்கட்டும். ஸோ இவங்க தான் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ப்ரோக்ராம் தான் கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஆஃப் என்ன சொல்லுவாங்க ட்ரெயினர்ஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் செய்யலாம் சொல்லிட்டு இப்போதைக்கு கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ப்ரோக்ராம் வந்து அடுத்தது வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போய் ஆசிரியர் கொடுக்கணும். ஓகே. இந்த ப்ராஜெக்டோட மெயின் எய்ம் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா, applying the concept of artificial intelligence through microcontroller programming to Tamil school students. அதாவது இந்த ஏஐ, நம்ம இப்ப எங்க பார்த்தாலும் ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கும் போது, ஏஐயோட பேசிக்கே வந்து ப்ரோக்ராமிங் தான். ஏஐன்றது ஒரு கம்ப்யூட்டர், ஒரு 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 இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர், அதாவது இல்லைன்னா ரோபோட்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ரோபோட் பேசிக்கலி அந்த கடைசியில போய் அடியில போய் பார்த்தோம்னா ப்ரோக்ராமிங் தான். ஒரு ப்ரோக்ராமிங் செய்யாம நம்மளால ஒரு ரோபோட் வந்து டிசைன் பண்ண முடியும். ஆனா ஒரு ரோபோட் வந்து வேலை செய்ய முடியாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை வச்சுதான் ப்ரோக்ராமிங் மூலமா தான் அது வந்துட்டு நம்ம செயல்படுத்த முடியும். ஸோ அதனால இந்த ஏஐ கான்செப்ட் வந்து தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக்கிறோம், கொண்டு போய் சேர்க்கணும். ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ் பார்த்தோம்னாக்கா, ப்ரொவைடிங் எக்ஸ்போஜர் ரிலேட்டட் டு மைக்ரோ கண்ட்ரோலர் டு ஆர்பிடி.
டீச்சர்ஸ் இன் தமிழ் ஸ்கூல்ஸ். அதாவது தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றின ஃபுல் விவரங்கள், அந்த எப்படி ப்ரோக்ராமிங் செய்யறது, அதோட நுணுக்கங்கள் எல்லாமே ஆசிரியர்களுக்கு வந்துட்டு சொல்லிக்கணும். இதுதான் எங்களோட தாயாய நோக்கம். எங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் சொன்னா இதான். அதாவது ஆசிரியர்களுக்கு வந்துட்டு ஆர்பிடி சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோல் ப்ரோக்ராமிங்க இன் அண்ட் அவுட் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அந்த விஷயம் வந்துட்டு அடுத்த ஜெனரேஷன், ஒரு ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ இதான் எங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், இதோட நின்றாம ஓகே டீச்சர்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டீச்சர்ஸ் ஓகே போங்க ஓகே சொல்லி கொடுத்துரும் அப்படி சொல்லாம, ஸோ நம்ம திருப்பி அந்த கனெக்ஷன் வந்துட்டு நம்ம இன்னும் வலுப்படுத்துறதுக்காக மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு போட்டி, அதாவது காம்படிஷன் வைக்கலாம்னு ஒரு பிளான். அதாவது காம்படிஷன் என்ன ஆகுனாக்கா, நம்ம டீச்சர்ஸ் வந்துட்டு என்ன செய்வாங்க, டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்க நாலேஜ் கொண்டு போய் மாணவர்கள் கொடுத்து தென் டீச்சர் செலக்ட் ப்ராப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மாணவர்கள் வந்துட்டு அந்த காம்படிஷன் கூட்டி வரும்போது நம்ம தேசிய லெவல்ல வந்துட்டு மாணவர்கள் காம்படிஷன் வைக்கலாம். அப்போ மாணவர்கள் காம்படிஷன் வைக்கணும், ஈவன் அவங்களுக்கு பிஐஜிஎஸ்கே மார்க் இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதான் 3 ஆப்ஜெக்டிவ். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னாக்கா, ஓகே நம்ம 4 விதமா பிரிச்சிருக்கோம். பூட் கேம்ப் பேசிக்கலி வந்து கமிட்டி லெவல்ல. ஸோ இனிஷியல் லெவல் கர்லூஸ் அண்ட் ரிப்பண்ட் கேபிஐ, அப்புறம் மாடியூல் ட்ரைனிங், மாடியூல் டெவலப்மெண்ட், கமிட்டி ஃபார்மேஷன், இதெல்லாம் வந்து பூட் கேம்ப் முடிஞ்சிடும். இதெல்லாம் வந்துட்டு ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செய்யலாம், டேக் லாங் டைம். ஸோ ஃபெப்ரவரி டு ரஃப்லி ஒரு ஜூன் ஜூலை கூட இந்த வேலை முடிச்சிடும். அதுக்கப்புறம் லோட் சொல்லுவோம். லோட்ன்றது வந்து என்னன்னா, வி ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ், அதாவது டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணோம். இதுக்கு தான் இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் லெட்டர்ஸ் அனுப்பியிருக்கோம். அதே சமயத்தில் வந்துட்டு வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து சேர்ந்தாங்கன்னாக்கா அதிகமான மாணவர்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சேரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இது முடிஞ்சுட்டு அடுத்தது கொம்பைல்ன்றது வந்துட்டு டீச்சர்ஸ் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம டீச்சர் ட்ரெயின் பண்ணிட்டோம். டீச்சர் ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்ஸ் மேபி அவங்க வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணலாம். அதுல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், சிறந்த ஸ்டூடெண்ட், நல்ல குட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்கூலை வக்கீல் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணி போட்டி கொண்டு வரலாம். போட்டி வந்து ஃபைனல் எக்ஸிக்யூட் சொல்லுவோம். திஸ் இஸ் த ஃபைனல் ஒன், எக்ஸிக்யூட் காம்படிஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு முடிக்கிறதுக்கு ஏறக்குறைய நம்ம டார்கெட் வந்துட்டு விதின் நவம்பர் 2025 நம்ம இதெல்லாம் முடிச்சிடணும். ஸோ இதான் பேசிக்கலி நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்.